Hello, hi மக்களே, welcome to Professor JT Junction. This is English language series. Daily 15 minutes மட்டும்தான் எனக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும். 30 daysல இங்கிலீஷில் பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும் முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். அதை பற்றி உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ தான் இந்த வீடியோ. நான் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ 15 minutes 30 days, அதுக்கான ஒரு ரோட் மேப், அதை எப்படி பண்ணலாம். ஒருவேளை நான் கொடுக்கக்கூடிய ரோட் மேப்பில் இன்னும் எனக்கு கைடன்ஸ் வேணும், யாராவது என்னை கைட் பண்ணால் தான், இந்த 30 daysல கைட் பண்ணால் தான் என்னால் அதை பண்ண முடியும் அப்படின்னா, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் கீழே கமெண்ட்ஸ்லையும் போட்டிருப்பேன். காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு நாமினல் ஃபீக்கு நீங்கள் அப்படி ஒரு செஷனை அட்டென்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் குரூப் வழியாக. ஓகே, ஸோ ஆக்சுவலி ஸ்போக்கன் இங்கிலீஷ், அதாவது இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கம்யூனிகேஷன் எப்படி நடக்கும்னா சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக தான் நடக்கும். மெயின்லி ஒரு இங்கிலீஷ் கான்வர்சேஷன் நடக்குதுன்னா, இல்லைன்னா ஒரு டயலாக், ஒரு நிறைய பேருக்கு உள்ளால ஒரு டிஸ்கஷன் என்னவா இருந்தாலும் அதில் 90% ஆஃப் த டைம் நடப்பது என்னென்னா கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ், எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் ஐடியாஸ். எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் ஐடியாஸ், எமோஷன்ஸ், ஃபீலிங் எல்லாத்துலேயுமே மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான். ஸோ கொஸ்டின் கேட்க தெரிஞ்சால், அதுக்கு சரியான ஆன்சர் பண்ண தெரிஞ்சால் இட்ஸ் டன், தேட்ஸ் ஆல். ஓகே, ஸோ கொஸ்டினும் ஆன்சரும் எல்லாமே சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக தான் நம்ம சொல்லுவோம். ஸோ எப்போவுமே 2-3 விதத்தில் லேர்ன் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ஒரு புதிய லாங்குவேஜை லேர்ன் பண்ணும்போது, இங்கிலீஷில் லேர்ன் பண்ணும்போது தரோவாக இருந்து கிராமரை படிப்பாங்க. ஓகே, தட் இஸ் ஒன் மெத்தட். அதுபோல் நிறைய வேர்ட்ஸ் படிப்பாங்க, வேர்ட்ஸ் மட்டும் படிச்சுட்டே இருப்பாங்க. தட் இஸ் அனதர் மெத்தட். வேர்ட்ஸ் படிப்பது வெரி இம்பார்ட்டன்ட். நான் மற்ற வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன். கூடுதல் வேர்டு நம்ம அப்டேட் பண்ண தான் நம்மளால் ஈஸியாக இங்கிலீஷை ஹேண்டில் பண்ண முடியும், டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ லேர்னிங் வேர்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் நம்ம ஒரு பேசிக் லெவலில் இருந்து இன்டர்மீடியட் லெவல் நம்ம பேச பழக துவங்கும் போது வேர்ட்ஸை விடவும் நிறைய மக்கள் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா எதுன்னா சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். அவங்களுக்கு ஓரளவு வேர்ட்ஸ் தெரியும், சின்ன சின்ன மேட்டர்ஸ், அதில் என்ன மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணப்படுது எல்லாமே தெரியும். ஆனால் அந்த வேர்ட்ஸை மாற்றி எப்படி சென்டென்சஸாக உருவாக்குவது, அதில் தான் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஓகே, சென்டென்ஸை ராங்காக துவங்குவாங்க, இல்லைன்னா துவங்கின சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்க பேச துவங்கின சென்டென்ஸ் பாதியில் போய் ஸ்டக் ஆகி நிற்கும். அதுக்கு பிறகு அதை இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவா இல்லைன்னா அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், இதில் தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க, ஸ்டக் ஆவாங்க. ஸோ அதுக்கு என்ன ஈஸி மெத்தட், எப்படி, இல்லைன்னா இன்னொரு விதத்தில் சொன்னால் ஆக்சுவலி ஒரு லாங்குவேஜை லேர்ன் பண்ண ஈஸியஸ்ட் மெத்தட் இந்த உலகத்தில் எது அப்படின்னு கேட்டால் சென்டென்ஸாக படிப்பது தான். ஓகே, ஸோ இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சென்டென்ஸாக படிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு 3 சென்டென்சஸ். ஓகே, எவ்ரிடே யூ ஹேவ் 15 minutes. ஒரு சென்டென்ஸுக்கு 5 minutes. ஓகே, 3 sentences யூ லேர்ன். அப்போ எவ்வளோ சென்டென்சஸ் ஒரு மாதத்தில் 30 daysல நீங்கள் எவ்வளவு சென்டென்சஸ் படிக்க முடியும்னா 90 sentences படிக்க முடியும். 90 sentences means it's a big matter actually. 90 sentences அது விளையாட்டு இல்லை. 90 sentences உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும்னா ஆல்மோஸ்ட் டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எவ்ரி கான்வர்சேஷன்லையும் உங்களுக்கு இன்வால்வ் பண்ண முடியும். என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கணும்னு தோணுதோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்க முடியும். எந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு உங்ககிட்ட உங்களை நோக்கி கேட்கப்படுதோ அந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் ஓரளவுக்கு, ஓகே, டு எ கிரேட் எக்ஸ்டென்ட் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் அவர் அப்ஜெக்டிவ். இந்த 90 days, ஐம் சாரி 30 days
ரோட் மேப்பில் நம்மளோட அப்ஜெக்டிவ் இதுதான். எவ்ரிடே 3 சென்டென்சஸ், அது ஒரு கொஸ்டினாக இருக்கலாம், ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், நெகட்டிவ் கொஸ்டினாக இருக்கலாம். ஓகே, அப்படி 3 சென்டென்சஸ், அதை எப்படி யூஸ் பண்ணுவது, அதோட தமிழாக்கம், அதை எப்படி யூஸ் பண்ணுவது, எங்கே யூஸ் பண்ணுவது, அதை தரோவாக படிக்க போகிறோம். ஓகே, ஸோ 30 டேஸில் 90 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். நான் 90 சென்டென்சஸ்ன்னு சொல்லும்போது ஆக்சுவலி 90 சென்டென்சஸ் தான் லேர்ன் பண்ணுவோம். ஒவ்வொரு சென்டென்ஸுமே ஒரு மாடல். அந்த சென்டென்ஸில் உள்ள சப்ஜெக்டை நீங்கள் மாற்றி போடலாம். ஹீன்னு உள்ளது யூ ஆகலாம், வி ஆகலாம், தே ஆகலாம். அதுபோல் அந்த சென்டென்சஸில் நீங்கள் வேணும்னா அட்ஜெக்டிவ், அட்வர்ப் ஆட் பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம் திஸ் இஸ் ஹிஸ் கார், நம்ம சொல்கிறோம் இது அவனோட கார், திஸ் இஸ் ஹிஸ் கார். இப்படி ஒரு சென்டென்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம். இதில் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி எப்படி அதோட டைமென்ஷனை மாற்றுவதுன்னா, திஸ் இஸ் எ பியூட்டிஃபுல் கார், திஸ் இஸ் எ மேன்லி கார், திஸ் இஸ் எ ஃபியட் கார், திஸ் இஸ் எ டாட்டா மேட் கார், திஸ் இஸ் எ இண்டியன் கார். ஸோ இது எல்லாமே அப்போ இந்த கா அப்படின்னு உள்ள வேர்டுக்கு முன்னால் யூஸ் பண்ணது எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ், அதை கொஞ்சம் கூட மெருகேற்றி காட்டுவது. அதுபோல் அட்வர்ப்ஸ் யூஸ் பண்ணி, இல்லைன்னா அட்வர்ப் ஆஃப் டைம், பிளேஸ், அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அந்த சென்டென்சஸை மாடிஃபை பண்ணலாம். ஓகே, அப்படி நீங்கள் 90 டைப் ஆஃப் சென்டென்சஸ் படித்தாலும் ஒவ்வொரு டைப்லையும் நிறைய வெரைட்டி உங்களால் மேக் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் டென்ஸில் மேக் பண்ண முடியும், வித் மாடிஃபிகேஷனோட உங்களால் மேக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்தெல்லாம் சென்டென்சஸ் மெயின்லி இந்த 30 டேஸில் படிக்கணும், அதுதான் இந்த ரோட் மேப்பில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நம்பர் 1, டென்சஸ் நமக்கு தெரியும். 12 டென்சஸ் உண்டு. டோன்ட் worry about all the 12 tenses. Pick out the 5 important tenses. நம்மளோட ஸ்பீக்கிங்கில் 95% ஆஃப் த டைம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த 5 டென்சஸை மட்டும் எடுப்போம். எதெல்லாம் அந்த 5 டென்சஸ்? சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அண்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இந்த 5 டென்சஸை மட்டும் எடுத்து நீங்கள் ஒரு டென்ஸ் எடுக்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அந்த டென்ஸ் எடுக்கிறீங்க. டென்ஸில் உள்ள சென்டென்ஸ் ஆக்சுவலி ஹீ இஸ் ரைட்டிங் எ லெட்டர். ஓகே, அப்போ அந்த சென்டென்ஸ் மட்டும் இல்லை, அதில் என்னெல்லாம் சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணலாம். ஒரு டென்ஸ் எடுத்து அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அதுக்கு கூட எத்தனை சென்டென்சஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம். அப்படி தான் நமக்கு 90 சென்டென்சஸ் கிடைக்கும். ஹீ இஸ் ரைட்டிங் எ லெட்டர், அது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அப்போ அதுக்கு ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ், எல்லா டென்ஸில் உள்ள எல்லா சென்டென்ஸுக்கும் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் இருக்கும். ஓகே, ஹீ இஸ் நாட் ரைட்டிங் எ லெட்டர். ஓகே, பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இனி அதில் ஒரு கொஸ்டின் கேட்க முடியும். ஓகே, ஈஸ் ஹீ ரைட்டிங் எ லெட்டர், அதாவது எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டின். அந்த ஹெல்பிங் வேர்ப் எடுத்து இந்த பக்கம் போட்டால் ஒரு கொஸ்டின் கேட்க முடியும். ஓகே, ஹீ இஸ் ரைட்டிங் எ லெட்டர், ஹீ இஸ் நாட் ரைட்டிங் எ லெட்டர், ஈஸ் ஹீ ரைட்டிங் எ லெட்டர். இனி இதே சென்டென்ஸில் ஒரு கொஸ்டின் கிரியேட் பண்ண முடியும். கொஸ்டின் ஒன்றும் இல்லை, நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஓகே, வாட் இஸ் ஹீ ரைட்டிங், அவன் என்ன எழுதிட்டு இருக்கான். ஹவ் இஸ் ஹீ ரைட்டிங், அவன் எப்படி எழுதிட்டு இருக்கான். டு ஹூம் இஸ் ஹீ ரைட்டிங், அவன் யாருக்கு எழுதிட்டு இருக்கான். ஓகே, வென் இஸ் ஹீ ரைட்டிங், அவன் எப்போது எழுதிட்டு இருக்கான். ஸோ மெனி அந்த கொஸ்டின் வேர்டு வச்சும் நிறைய சென்டென்சஸ் க்ரியேட் பண்ண முடியும். அட்லீஸ்ட் இதில் 3 டைப் ஆஃப் சென்டென்ஸ் ஒரு நாள் நீங்கள் படிங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த 15 மினிட்ஸில் எந்த 3 சென்டென்ஸ் நீங்கள் படிக்கலாம்? ஹீ இஸ் ரைட்டிங் எ லெட்டர், ஹீ இஸ் நாட் ரைட்டிங் எ லெட்டர், ஈஸ் ஹீ ரைட்டிங் எ லெட்டர். 3 சென்டென்ஸ் படித்தாச்சு. இதில் என்ன ப்ராக்டிஸ் பண்ண இருக்குது அப்படின்னா, ஹீன்னு உள்ளதை தே ஆக்குங்க, வி ஆக்குங்க. தே ஆர் ரைட்டிங் எ லெட்டர், தே ஆர் நாட் ரைட்டிங் எ லெட்டர். ஓகே, ஆர் தே ரைட்டிங் எ லெட்டர்,
what are they writing, when are they writing, to whom are they writing, where are they writing, something like that. Okay, the minimum தான் 90 sentences actually, minimum தான் 3 sentences every day actually. இது நீங்கள் 5 sentences-ஓ 10 sentences-ஓ, நான் இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸில் மட்டும் ஆல்மோஸ்ட் 10 sentences சொல்லியிருக்கேன். ஓகே, திஸ் இஸ் ஹவ் யூ லேர்ன். இது ஒரு மெத்தட் தான். இதே மெத்தடில் பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் இல்லை, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இல்லைன்னா சிம்பிள் ப்ரெசன்ட். ஓகே, they play cricket on the ground. Do they play cricket on the ground? They do not. They don't play cricket on the ground. What do they play on the ground? Where do they play cricket? When do they play cricket? Every day. Okay, a lot of sentences. Actually, ஒவ்வொன்றுலையுமே நான் 3 சென்டென்ஸ்ன்னு சொன்னேன். 8-10 சென்டென்சஸ் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் அட்லீஸ்ட் 3 சென்டென்ஸ் படிங்க. ஓகே, இப்படி 5 சென்டென்ஸில் ஒரு ஆவரேஜ் 3 இல்லைன்னா 4 சென்டென்ஸ் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணால் 20 சென்டென்சஸ் உங்களால் படிக்க முடியும். ஓகே, ஸோ இதெல்லாமே நம்ம ஆக்ஷன் வேர்ப் வச்சு பார்த்தோம். இது போல் பொசசிவ் வேர்ப், மெயின் வேர்பாக வரக்கூடிய ஐ ஹாவ் எ பென், ஷீ ஹேஸ் எ கார். ஓகே, but she has a car, she doesn't have a car. என்னோட பழைய யூடியூப் வீடியோ பாருங்கள், 12 tenses, அதில் எல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, அதை வாட்ச் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்தால் அதை வாட்ச் பண்ணிவிட்டு டெய்லி க்ரியேட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் வழியான அந்த கோர்ஸில், அந்த கைடன்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணால் எவ்ரிடே ஐ கைட் யூ. ஓகே, நீங்கள் என்னோடய நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா என்னோடய பழைய வீடியோ வேணா முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த டென்ஸுக்கான வீடியோவை ஷேர் பண்ண பார்க்குறேன். ஓகே, ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர், பொசசிவ் வேர்ப் யூஸ் பண்ணி அதுலேயும் ஒவ்வொன்றுலையும் மினிமம் 4 சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணலாம். 4 3 12, 20 12 32. ஸோ அதுபோல் ஸ்டேட் வேர்ப் ஈஸ் ஆம் ஆர் வச்சு வருது. ஓகே, ஐ ஆம் ஏ man, he is a intelligent man, he was a man, he will be a man. அதுலேயும் நெகட்டிவ்ஸ், அதுலேயும் கொஸ்டின்ஸ், அதுலேயும் எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதுலேயும் கொஸ்டின் வேர்டு கொஸ்டின்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த டென்சஸில் உள்ள எல்லா டென்ஸும் ஓகே சென்டென்சஸும் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. இல்லைன்னா நீங்கள் பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட் டு கோ டு மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ். That is very important. Modal auxiliary verbs இதெல்லாம் will, would, shall, should, can, could, may, might, must, have to, need to, used to. இதில் 2-3 செமி மாடல் அப்படின்னு வரும். ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவது, அதுக்கு எனக்கு வீடியோ இருக்குது பாருங்கள். ஓகே, என்னோட யூடியூப் சேனலில் போய் ஓகே கிராமர் பிளேலிஸ்ட் இருக்கலாம் பாருங்கள், பிளேலிஸ்ட்டுக்கு உள்ளால போய் பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் ஒவ்வொன்றையும் எப்படி யூஸ் பண்ணுவது, வுட் யூஸ் பண்ணி எத்தனை டைப் ஆஃப் சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வுட் லைக் டு ஹெல்ப் யூ, நான் உன்னை ஹெல்ப் பண்ண விரும்புகிறேன். அதில் கொஸ்டின் கேட்கலாம், வுட் யூ லைக் டு ஹெல்ப் மீ, நீ என்ன ஹெல்ப் பண்ண விரும்புறியா. ஐ வுட் நாட் கம் வித் யூ, நான் உங்கூட வர விரும்பலை. Okay, wouldn't you come with me? So something like that, positive and negative நீங்கள் கேட்கலாம். அதுபோல் must வச்சு, can வச்சு, could வச்சு, ஸோ ஆல் த மாடல் ஆக்சிலரி வேர்ப் வச்சு சென்டென்ஸ் படிங்க. மினிமம் 3 சென்டென்சஸ் டெய்லி யூஸ் பண்ணி படிங்க, அதோட யூசேஜ் படிங்க. தென் லாஸ்ட் ஒன் நிறைய ஒன்றும் கிடையாது, இஃப் கண்டிஷனல் படிங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 3 இஃப் கண்டிஷன்ஸ் ஆர் தேர், ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட். If plus simple present, simple future. If plus simple past, past future. If plus past perfect, would have done, would have completed, something like that. அதையும் படிங்க டெய்லி 3 sentences. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது, இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் டவுட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால்
இந்த வீடியோவை கீழே கமெண்ட்ஸில் எங்கிட்ட கேட்கலாம். இங்கே வாட்ஸ்அப் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு இல்லை, கமெண்ட்ஸில் எங்கிட்ட கேட்கலாம். ஐ வில் டெஃபினெட்லி கிவ் யூ கிளாரிஃபிகேஷன். அப்போ இந்த வீடியோவை யூஸ் பண்ணியே நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்கிட்ட பாஸ்ட் வீடியோஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்கலாம். என்கிட்ட ஒரு கான்வர்சேஷனில் இருக்கலாம் த்ரூ யுவர் கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ எனிஹவ் இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இடையிடையே உங்கள் ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குது, உங்கள் 10th டே எப்படி இருக்குது, 15th டே எப்படி இருக்குது, 20th டே எப்படி இருக்குது அப்படின்னு அதை அப்டேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுங்கள். ஓகே, ஒவ்வொரு சென்டென்ஸும் மேக் பண்ணும்போது see to that டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண முடியுமா, டிஃப்ரெண்ட் அட்ஜெக்டிவ்ஸ் இல்லைன்னா நவுன்ஸ், வேர்ப்ஸ், சப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஐ மட்டுமே யூஸ் பண்ணாமல் ஹீ, தே, ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் சப்ஜெக்டை மாற்றி மாற்றி போடுங்க. தேட் இஸ் ஒன் திங். ஒவ்வொரு சென்டென்ஸையும் டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், தே ப்ளே கிரிக்கெட், ஷீ சிங்ஸ் எ சாங். சிம்பிள் ப்ரெசன்ட்டில் மாற்றி மாற்றி போடுங்க. ஒவ்வொரு சென்டென்ஸையும் சப்ஜெக்டை மாட்டுங்க, அதுக்கு வேர்பை மாட்டுங்க, அதோட நவுன் இல்லைன்னா அட்ஜெக்டிவ், அட்வர்ப் அப்படி ஏதாவது இருந்தால் அதையும் மாற்றி போடுங்க. பிகாஸ் வென் யூ டூ தேட் வெக்காபுலரியும் உங்களால் ரிஃப்ரெஷ் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நீங்கள் கேட்டதுனால. ஓகே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் ஆக்டிவாக இருங்க. எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, பர்சனல் ஃபினான்ஸ், பிஸ்னஸ் க்ரோத், வெல்த் க்ரியேஷனுக்கான ஒரு யூஸ்ஃபுல் சேனல். அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். PJT ஷோ அதோட நேம். Till we meet in the next video, wish you all the best.